தொழிற்சங்கம். என்னுடைய பேர் ரமேஷ், மாநில துணைத்தலைவர். இங்கே வந்திருக்கும் நண்பர்கள், கேங்மேன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோம், ஃபில் டஸ்டர்னு நம்ம போட்டோம்னா நம்ம இந்த வேலை செய்யணும்னு சொல்கிறோம். எல்லா வேலையும் செய்கிறோம். நைட்டில் போகிறோம், எப்பா பீஸ் போச்சுப்பா போய் போடுப்பாங்க. யார் போகிறா? கேங்மேன் தான் அந்த இடத்துல போகிறோம். அந்த இடத்துல போகிறது கேங்மேன் மட்டும்தான், யாரும் கிடையாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபீல்டில் வேலை செய்யணும்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல போறது நம்ம கேங்மேன் மட்டும்தான். எப்பா பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா, எங்கப்பா கேங்மேன் கூப்பிப்பா. கேங்மேன் தான் எதுக்குறதுனால கேங்மேன். ஆனா நாங்க கேட்கறது என்ன கேட்கறோம், எங்களுக்கு ஃபில்டர்ஸ் தான் கொடுக்கணும் தான் கேட்கறோம். எல்லா வேலையும் நாங்க செய்யணும்னு நாங்க சொல்லவே கிடையாது. எல்லா வேலையும் செய்யறோம். இப்ப எல்லா வேலையுமே யார் செய்யறாங்க? கேங்மேன் மட்டும் தான் செய்யறாங்க. இருக்கிறவங்க யாருமே செய்யல, கேங்மேன் மட்டும்தான். அதுக்கு என்ன காரணம்? அவங்க பாருங்க, ரூம்ல படுத்துருப்பாங்கப்பா, அவங்க வெளிப்பட்டுருங்க, அவ்வளவுதான். இன்னொரு நியூஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கோரிக்கை ஊர் மாற்றம். எங்க ஊர் சொந்த ஊருக்கு போறதுனால என்ன போறது? கேங்மேன் விடுபட்ட கேங்மேன் 58 பேர் போட்டீங்கன்னா நாங்க அழகா ஊர் மாற்றத்துக்கு போவோம். அது போறதுக்கு உங்களுக்கு தலைமை என்ன ஆகுது? தலைமைகளே இப்படி போனா நம்ம என்ன பண்ண முடியும்? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா, மூன்றாவது கோரிக்கை, நம்மளுடைய நண்பர்கள் எவ்வளவோ நண்பர்கள் இழந்திருக்காங்க. அந்த நண்பர்களுக்கு என்ன இன்னும் வாரிசு வேலை எதுவுமே கொடுக்கல. பார்த்துருப்பாங்களா? நம்ம தமிழ்நாடு அரசு வந்தது இந்த இன்னொரு அந்த குடும்பத்தை இன்னொரு கண்ணியாக பார்க்கவே கிடையாது. எத்தனை நண்பர்கள் நம்ம உயிர் காக்கா குருவி போல எல்லாமே கறி சாகுறாங்களே தவிர நம்ம நண்பர்கள். ஆனா இருந்தாலும் இந்த வேலை தான், நீங்க சொல்ற வேலை மட்டும்தான் எல்லாமே செய்யறாங்க. ஆனா நீங்க சொல்லாத வேலை எதுவுமே செய்யறதே கிடையாது. நம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு நண்பர்கள் உயிர்